ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நமது கந்தன் கருணை புஷ்ப ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய நாள் 27/6/2025 வெள்ளிக்கிழமை. இந்த நாள்ல முருகப்பெருமான் நமக்கு ஆருடத்தின் மூலியமா என்ன செய்திகள், என்ன தகவல்கள், என்ன எச்சரிக்கைகளை கொடுக்க இருக்கிறார் அப்படின்றத நம்ம ஆருடத்தை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆருடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள், சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கோங்க. முருகப்பெருமான மனசார நினைச்சுக்கிட்டு, உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு இந்த ஆருடத்தை படிக்க போலாம். ஓம் சரவண பவ. முருகப்பெருமான் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய எண் 7. இந்த 7 அப்படின்ற எண்ணுக்கு கஸ்தூரி பட்டை அப்படின்ற ஒரு பூவை பத்தி நமக்கு இன்னைக்கு முருகப்பெருமான் ஆருடத்தின் மூலியமா தெரிவிக்கிறாரு. கிரக நிலையை கேட்பவரே, உனக்கு ஆண்டவனின் கருணையும் ஆப்த நண்பர்களின் ஆறுதலான உதவியும் ஏற்பட உனக்கு அதிகாரம் உண்டு. தவிர நீ செய்யும் வியாபாரத்திலே அளவற்ற லாபங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு ஓர் அம்சமான ராசி உண்டு. சில தினத்தின் மனையில் ஒரு திருமண காரியம் நடக்கும். தென்கிழக்கு திசையிலிருந்து நல்ல செய்தியும் அதனால் லாபங்கள் அடைய வேண்டிய அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். ஆதலால் குடும்ப வாழ்க்கையில் மனம் கலங்காதே. கபட வஞ்சகர்களின் உறவை வையாதே. நோயின் கவலை இருந்தாலும் மன நிம்மதியை இழக்காதே. எத்தகைய ஆபத்துகள் ஏற்பட்டாலும் நிதானத்தை கைவிடாதே. புறம்பேசி திரியும் குறும்புக்காரர்களின் வார்த்தைகளை நம்பாதே. இப்பொழுது புதன் உனக்கு உச்சஸ்தானத்தில் வந்திருப்பதால் எக்காரியத்தை நினைத்தாலும் எப்பொருளை கோரினாலும் அனுகூலம் அடைவதற்கு அம்சம் உண்டு. இனி குடும்ப வாழ்க்கையிலே இன்பகரமான செல்வாக்கும் மனையில் பெண் குழந்தை உற்பத்தியும் உண்டாகும். ஆனாலும் கபடமானவர்களின் உறவை வையாதே. நல்லவராக பேசி மோசம் செய்வார்கள். எதிலும் உன் சுய புத்தியை கொண்டு சூசகமாக நடந்து கொள். ஆனால் இன்னும் 3 நாட்களில் எதிலும் நீ வெற்றியடைய கூடும். கவலைப்படாதே, இது உத்தமம். இந்த நாள முருகப்பெருமான் நமக்கு உத்தமமா கொடுத்திருக்காரு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த ஆருடத்தின் மூலியமா விடை கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். முருகப்பெருமானை நம்பி எல்லா செயல்ல இறங்குங்க. கண்டிப்பா அவர் நம்மளை கைவிட மாட்டாரு. எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். இதுல சூச்சகமா இந்த ஆருடத்திலேயே பாத்தீங்கன்னா யோசிச்சு புத்தியோட செயல்படு அப்படின்றத அவர் தெரிவிச்சிருக்காரு. அதனால எந்த ஒரு செயலை செஞ்சாலும் யோசிச்சு நல்ல தெளிவான முடிவெடுங்க. முருகப்பெருமான மனசார நம்புங்க. வேல்மாறல் படிங்க. வேல்மாறல் படிக்க படிக்க வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க கண்கூடாவே பார்ப்பீங்க. இதோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.